அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ம குரு நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். இந்த வாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு புதிய தொடர்புகள் இந்த வார ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாயில் புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அது நீங்கள் நல்லபடியாக எடுக்கலாம். பொருளாதார ரீதியான வாய்ப்புகளாக கிடைக்கும். அது மாதிரி புதன் வியாழன் அந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் வரலாம். சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கூட இருக்கிறவங்களோட வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்கலாம். அதனால் எப்போவுமே கொஞ்சம் சமாதானமாக போக முயற்சி பண்ணுங்கள். அனாவசியமான வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். இதை மட்டும் இந்த வார நடுவில் நீங்கள் முடிவெடுத்துக்கணும். இந்த வார கடைசியில் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வார கடைசியில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதனால் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசிச்சுட்டு முடிவு பண்ணுறது நல்லது. இந்த வார நடுவில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாகவும் நடக்கும். உங்களுக்கு வேலை சம்மந்தமான மாற்றங்களோ இல்லை வேலைகளில் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் செவ்வாய் புதன் அந்த மாதிரி செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். வேலையில் பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நடக்கும். கூட இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் கூட அது நடக்கலாம். திங்கள் செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்குது. வார கடைசியில் எல்லாமே சரியாக போயிடுது. அதனால் பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு மிதுன ராசிக்கு எந்த சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவில் நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி.